ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2/2/2025, அதாவது 2ன்ற ஏஞ்சல் நம்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2ன்ற அந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 டைம் தொடர்ந்து வர்றதுனால இந்த நாள் ரொம்பவே விசேஷமான நாள். ஏஞ்சல் நம்பர் பார்த்திங்கன்னா 4 டைம் மொத்தமாக வர்றது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானுக்கு ரொம்பவே உகர்ந்த ஞாயிற்றுக்கிழமையும் கூட, அதே சமயத்தில் விநாயகருக்கு உரிய சதுர்த்தி திதியுமே இருக்குது. இன்னொன்று சாமாலய நவராத்திரி 4வது நாளும் கூட, அதே சமயத்தில் வசந்த பஞ்சமி திதியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்குது. இந்த பஞ்சமி திதி வாராகிக்கு ரொம்பவே உரிய நாள். இப்படி பலவித விசேஷமாக உடைய இந்த நாளை நீங்கள் கண்டிப்பாக தவற விடாதீங்க. இந்த நாளில் பிரபஞ்சத்திடம் நம்ம என்ன வேண்டுதல் வச்சு வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். அதே சமயத்தில் நம்ம கேட்குற வேண்டுதல் பன்மடங்கு நம்மளுக்கு பலன் அடிக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்பிக்கை. நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை பிரபஞ்சத்திடம் பார்த்திங்கன்னா காலையில் 2:02க்கு நம்ம வைக்கலாம். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா மதியம் 2 மணிக்கு நம்மளோட வேண்டுதலை பிரபஞ்சத்திடம் வைக்கலாம். காலை 2 மணிக்கு நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா மதியம் 2 மணிக்கு உங்களோட வேண்டுதலை பிரபஞ்சத்திடம் வைக்கலாம். இந்த டைமில் நீங்கள் கேட்கும்போது நீங்கள் கேட்ட வரங்களை கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுது. அதனால் இந்த டைமை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட வேண்டுதலை பிரபஞ்சத்திடம் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் 2 விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. விளக்கு பார்த்தீங்கன்னா எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் 2 விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்துகிட்டு நல்ல 4 பக்கமும் மஞ்சள் தடவிக்கோங்க. மஞ்சள் தடவிட்டு உங்களோட வேண்டுதல் என்ன இருக்கோ அதை 22 முறை எழுதிக்கோங்க. உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை பிரபஞ்சத்திடம் எழுதி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே பேப்பரில் உங்களோட குலதெய்வத்தோட பேரையும் பார்த்திங்கன்னா 22 முறை எழுதிக்கோங்க. என்னோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குலதெய்வத்துக்கிட்ட முழு மனசோடு வேண்டிட்டு குலதெய்வத்து பெயரையுமே பார்த்திங்கன்னா 22 முறை எழுதி குலதெய்வ படத்து பின்னாடி நீங்கள் வச்சிடலாம். நீங்கள் என்ன வேண்டுதல் வேண்டியிருக்கீங்களோ அது நடக்கிறதுக்கான செயலில் நீங்கள் தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வந்தீங்கன்னா, நடக்காத விஷயம் கூட, முடியாது அப்படின்ற விஷயம் கூட 22 நாளில் கண்டிப்பாக நடக்கும். இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக நம்ம என்ன கேட்குறோமோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும். அதனால் இந்த டைம், இந்த நாளை தவற விடாதீங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை பிரபஞ்சத்துக்கிட்ட முழு மனசோட நம்பிக்கையோடு கேட்டுட்டு அதுக்கான செயலில் தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 22 நாளில் நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பேப்பரை நீங்கள் தூர போட்டுடலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.